ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம WPL சீசன் 3யோட ஸ்குவாட் ஃபிக்சஸ் அண்ட் எந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதோட ஃபுல் வியூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா WPL வந்து நல்லாவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நிறையா இந்தியன் உமன்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் WPLல. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ராஃபி வின் பண்ணாங்க ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டன்சியில். நல்ல ஒரு டீமாக இருந்திருக்காங்க லாஸ்ட் 2 சீசனாக. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் லீக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் டீமாக இருந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். செகண்ட் சீசன் பார்த்தோன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட மெய்டன் ட்ராஃபியை வந்து பார்த்தாங்க WPLல. ஸ்மிருதி மந்தனா அவங்க தான் வந்து கேப்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாக்கு அந்த அளவுக்கு அமையல. லாஸ்ட் சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து கேப்டனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. RCBயோட மெய்டன் ட்ராஃபியும் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு டீமாக இருந்திருந்தாங்க RCB. இந்த பர்டிகுலர் தேர்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 5 டீம்ஸுமே நல்ல ஒரு டீமாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் சாம்பியன் வின் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஸ்குவாட் என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் WPL சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. UP வாரியர்ஸ் கேப்டன் அலேசா ஹீலி அவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து விளாட மாட்டாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெக்கில் வந்து சின்ன நிகில் நடந்தது. ஸோ அது வந்து அவங்க இன்னுமே அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவைலபிள் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் சினாலே ஹென்ரி அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். தென் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சோஃபி டெவைன், சோஃபி மாலினியூக்ஸ், தென் பார்த்தீங்கன்னா கேட்டே கிராஸ், இந்த 3 பிளேயரும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது. சோஃபி மாலினியூக்ஸ் அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சார்லி டீன் ஒரு இங்கிலாந்து ஸ்பின்னர் அவங்கள எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம் சார்லி டீன். ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சோஃபி டெவைன் அண்ட் கேட்டே கிராஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாக வந்து விளாட மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் கிங் கார்த் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆனதர் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹீத்தர் கிரஹாம் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் WPL சீசனில் பார்த்தீங்கன்னா 2 டீமில் வந்து கேப்டன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. UP வாரியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அவங்க தான் வந்து லீட் பண்ண போகிறாங்க. தென் குஜராத் ஜெயின்ட்ஸ் யார் லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்ட்னர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் 2 சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து குஜராத்தை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ 5 டீம்ஸோட ஸ்குவாட் இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடை பார்த்துடலாம். அக்ஷிதா மகேஸ்வரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்கள எடுத்திருக்காங்க. தென் அமன்தீப் கவுர் அவங்க இருக்காங்க. அமன்ஜோத் கவுர் அவங்களுக்கு இருக்காங்க. அமீலியா கேர் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரீசெண்டாக இப்போ தான் T20 வேர்ல்டு கப்லேயும் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த டீமில் இருக்காங்க. தென் க்ளோயே ட்ரையான் அவங்களும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். தென் ஜி கமலினி இப்போ ரீசெண்டாக நடந்த அண்டர்-19 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. விக்கெட் கீப்பர் வேறு, லெஃப்ட் ஹேண்டர் அது ஒரு ப்ளஸ். எந்த டீமுக்காக இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ். ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க இந்த டீமில் இருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌர் ஸோ அவங்க தான் வந்து டீமை லீட் பண்ணுறாங்க. ஹைலி மேத்யூஸ் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் அவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம் ஹைலி மேத்யூஸ். ஸோ அவங்க இந்த டீமில் இருக்காங்க. தென் ஜிண்டாமணி கலிதா அவங்க இருக்காங்க. கீர்த்தனா பாலகிருஷ்ணன் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் நம்ம தமிழ்நாடுக்காக விளாடுறாங்க. நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஸோ அவங்க இருக்காங்க. தென் நடேன் டி கிளார்க் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவங்கள எடுத்திருக்காங்க. தென் நாட் சீவர் பிராண்ட் இங்கிலாண்டோட ஆல்ரவுண்டர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டுக்கு. ஸோ அவங்க இந்த டீமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். பூஜா வஸ்டாக்கர் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். தென் சைகா இஷாக் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. தென் சஜீவன் சஜனா அவங்க இருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷர். தென் சன்ஸ்கிருதி குப்தா அவங்க இருக்காங்க. சப்னிம் இஸ்மாயில் உமன்ஸ் கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நிறையா பேஸ் போடுறது பார்த்திங்கன்னா ஷப்னிம் இஸ்மாயில். ஸோ அவங்க இந்த டீமில் இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யாஷ்டிகா பாட்டியா நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ்னே கொடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் வித் ஹெய்லி மேத்யூஸ். ஸோ நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஸ்குவாட். தென் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆஷா ஷோப்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டேனி ஒயிட் அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. டேனி ஒயிட் அண்ட் ஸ்மிருதி மந்தனா இவங்க 2 பேர் ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து நம்ம 100 லீகில் பார்த்துருப்போம். சதர்ன் பிரேஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஓப்பனிங் டியோ வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம் டேனி ஒயிட். தென் எக்கா பிஷத் அவங்க இருக்காங்க. எல்ஸ்பெரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. உமன்ஸ் பிக் பேஷில் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸஸ்க்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஜார்ஜியா வேர்ஹம் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவங்க இருக்காங்க. தென் ஜார்கவி பவார் அவங்க எடுத்திருக்காங்க. தென் ஜோஷிதா விஜே அவங்க இருக்காங்க. கனிகா அஹூஜா அவங்க இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஃபி டெவைன், கேட்டி கிராஸ், சோஃபி மாலினியோக். ஸோ இந்த 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவைலபிள் கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சார்லி டீன்,
ஹீத்தர் கிரஹாம் அண்ட் கிம் கார்த். ஸோ இவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் பிரேமா ராவட் அவங்க இருக்காங்க. தென் ராக்வி பிஷ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. தென் ரேணுகா சிங் அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அவங்களுக்கு ஸ்விங் ஆகும், இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் ரெண்டுமே வந்து சூப்பராக போடுவாங்க. தென் ரிச்சா கோஷ் நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், உங்களுக்கு மிடில் ஆர்டரில் வந்து அட்டாக்கிங் விளையாடுவாங்க. தென் ஷப்னி மேகனா அவங்க இருக்காங்க, நல்ல ஒரு பேட்டர். ஸ்ரேயங்கா பாட்டீல் இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பின்னர். அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக ஆர்சிபிக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் லீக்ஸ் விளாட்றாங்கன்னே சொல்லலாம். உமன் சிபியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மாந்தனா அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு அந்தளவுக்கு அமையல. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் ஸ்மிருதி மாந்தனா. நம்ம இந்தியன் டீமுக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஓவரால் ஸ்குவாட். ஸோ நல்ல ஸ்குவாடாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். அலைஸ் கேப்சி அவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங்குமே சூப்பராக போடுவாங்க. ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிக் பேஷில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் அனபெல் சுதர்லாண்ட் கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து இங்கிலாந்து கூட வந்து ஆஷஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரி பிளேயர். இவங்க வந்து 11ல் மிஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவேன். ஏன்னா இவங்களோட காம்பினேஷன் ஃபிட் பண்ணுறதா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்திருக்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். பட் ஆனால் நம்ம 11ல் 4 பிளேயர் தான் வைக்க முடியும். ஸோ யாரை கொண்டு வராங்கங்கிறத பார்க்கலாம். தென் அருந்ததி ரெட்டி இருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியா vs இந்தியா உமன்ஸ் ஓடியில் நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் போய். தென் ஜெமிமா ராட்ரிக்ஸ் நல்ல ஒரு வளர்ந்து வரும் இந்தியன் கிரிக்கெட்டர்னே சொல்லலாம். மிடில் ஆர்டரில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெஸ் ஜோனாசன் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ உமன்ஸ் பிக் பேஷில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்குமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மாரிசான் கேப் அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக போடுவாங்க. தென் பேட்டிங் சொல்லவே வேண்டாம், அவங்கள்ட்ட ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டரில் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மாரிசான் கேப். மெக் லானிங் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனோட ஆரஞ்ச் கேப் வின்னர். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர்னே சொல்லலாம் மெக் லானிங். தென் மினு மானி இருக்காங்க, நல்ல ஒரு பவுலர். தென் என் ஷரானி அவங்கள எடுத்திருக்காங்க. நந்தினி கஷ்யப் அவங்க எடுத்திருக்காங்க. நிக்கி பிரசாத் நல்ல ஒரு பவுலர் அவங்க இருக்காங்க. ராதா யாதவ் நல்ல ஒரு ஸ்பின்னர். அதை தாண்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர்னே சொல்லலாம் ராதா யாதவ். தென் சாரா பிரைஸ் அவங்கள எடுத்திருக்காங்க. நம்ம கேத்ரின் பிரைஸ் ஸ்காட்லாண்டோட கேப்டன், அவங்களோட சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா சாரா பிரைஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். இந்த WPLல பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் நேஷன் பிளேயரை வந்து நம்ம 11ல் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் அந்த 4 ஃபாரினர்ஸ் தாண்டி. ஸோ மேபி இவங்களை வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்காக எடுத்திருக்காங்க. ஷஃபாலி வர்மா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால அவங்க இந்தியன் டீமுக்கு விளாட முடியல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்னே சொல்லலாம், அவங்க வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஷஃபாலி வர்மா பார்த்தீங்கன்னா இந்த WPLல ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் திரும்பி அந்த இந்தியன் டீமுக்குள்ளே வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். தென் ஷிகா பாண்டே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் விளாட்றாங்க, CPL விளாட்றாங்க. தென் உமன்ஸ் பிக் பேஷ் விளாண்டாங்க. தென் நியூசிலாண்டில் நடக்கிற சூப்பர் ஸ்மாஷ் அந்த லீக்லேயுமே வந்து விளாண்டாங்க. ஸோ நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் ஸ்னேகா தீப்தி அவங்க இருக்காங்க. தென் டானியா பாட்டியா நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர்னே சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிட்டஸ் அது நல்ல ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் ஸ்குவாட். லாஸ்ட் 2 சீசனோட ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ட்ராஃபியை வந்து அவங்களால லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ இந்த சீசன் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த டைம் கேப்டன் அலேசா ஹீலி கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் சினாலே ஹென்ரி அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டீமை லீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவங்க தான் வந்து இந்த டீமை லீட் பண்ண போகிறாங்க. அலைனா கிங் அவங்கள எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. தென் அஞ்சலி ஷர்வானி நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவங்க இருக்காங்க. தென் அருஷி கோயல். தென் ஸ்ரீலங்கா கேப்டன் சமாரி அத்தப்பட்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 11ஸில் வந்து 4 ஃபாரினர்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அலேசா ஹீலி இல்லை. ஸோ வந்து ஈஸியாக வந்து 11ல் வந்து 4 ஃபாரினர்ஸை ஃபிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரேஸ் ஹாரிஸ், சமாரி அத்தப்பட்டு, சோஃபி எக்கல்ஸ்டன், தென் டாலியா மெக்ராத் ஒரு அலானா கிங். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன் வரும். ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து 11ல் ஃபிட் பண்ணிடுவாங்க. தீப்தி சர்மா அவங்க தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. தென் சுல்தானா அவங்க இருக்காங்க. தென் கிரேஸ் ஹாரிஸ் நல்ல ஒரு பவர் ஹிட்டர்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் WPL சீசனில். இவங்களுக்கும் தென் குஜராத்தில் இருக்க Diandra.in இவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு பவர் ஹிட்டிங் காம்படிஷன் இருக்கும். தென் கிரண் நவகிரே அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓப்பனிங்கில். ஸோ அவங்க இந்த சீசன் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். கிராந்தி கவுட் அவங்க எடுத்திருக்காங்க. பூனம் கெம்னார் நல்ல ஒரு பவுலர். ராஜேஸ்வரி கெய்க்வாட் நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம். சைமா தாக்கூர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், யங் ஃபாஸ்ட் பவுலர்.
தென் ஸ்வேதா ஷெராவத் நல்ல ஒரு யங் பேட்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து இவங்களுக்கு பிளேயிங் லெவலில் ஃபுல் சீசன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சீசன் கிடைச்சாங்கன்னா அவங்க எப்படி கிராப் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். சோஃபியா எக்கல்ஸ்டோன் நல்ல ஒரு ஸ்பின்னர் ஃப்ரம் இங்கிலாந்து. தென் டாலியா மெக்ராத் அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. தென் உங்களுக்கு மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவாங்க டாலியா மெக்ராத். உமா செட்ரி அவங்க இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விருந்தா தினேஷ் நல்ல ஒரு யங் பேட்டர். ஸோ இதுதான் வந்து யூபி வாரியர்ஸோட ஓவரால் ஸ்குவாட். லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஃபைனல் மேக் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வந்து ஃபைனல் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுவாங்களா அண்டர் தீப்தி சர்மா கேப்டன்சியில். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஃபைனலாக குஜராத் ஜெயண்ட்ஸ் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். ஆஷ்லே கார்ட்னர் அவங்க தான் வந்து இந்த சீசனை வந்து லீட் பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். தென் பெத் மோனே நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். ஓவரால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ அவங்க வந்து இந்த டீமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூஸ்ட். தென் ஃபுல் மாலி அவங்க எடுத்திருக்காங்க. டேனியலே கிப்சன் இங்கிலாந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து இந்த டீமில் எடுத்திருக்காங்க. தென் தயாலன் ஹேம்லதா நல்ல ஒரு பேட்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த சீசன் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். டிஎன்ட்ரா.in நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் உமன்ஸ் பிக் பேஷ்க்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கும் கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயர் அவங்கள எடுத்திருக்காங்க. தென் ஹர்லின் டியோல் ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக வந்து ஓடிஐயில் வந்து செஞ்சுரி அடித்தாங்க. நல்ல ஒரு பிளேயர். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கிறாங்க ஹர்லின் டியோல். ஸோ இந்த பர்டிகுலர் குஜராத் ஜெயின்ஸ்க்காக எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். தென் காஷ்விக் கௌதம் அவங்க இருக்காங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் லாரா வால்வாட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அவங்களும் இந்த சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். தென் மனத் கஷ்யப் அவங்க இருக்காங்க நல்ல ஒரு பவுலர். தென் மேக்னா சிங் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் ஃபேபே லிச்ஃபெல்ட் நல்ல ஒரு யங்ஸ்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஹேண்டர் அது வந்து ஒரு ப்ளஸ். பிரக்ஷிகா நாயக் அவங்க இருக்காங்க. தென் பிரியா மிஸ்ரா நல்ல ஒரு ஸ்பின்னர். இப்போ ரீசெண்டாக இந்தியன் டீமுக்கும் நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் சயாலே சட்கிரா அவங்க இருக்காங்க. தென் ஷப்னிம் ஷக்கீல் ரீசெண்டாக இப்போ தான் உமன்ஸ் T20 அண்டர்-19 T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். தென் சிம்ரான் ஷைக் அவங்க இருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனுஜா கன்வர் நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ இதுதான் வந்து குஜராத் ஜெயின்ஸோட ஓவரால் ஸ்குவாட். நம்ம 5 டீமோட ஸ்குவாடும் பார்த்துட்டோம். இந்த 5 டீம்லேருந்து யார் வந்து ஃபைனல் போய் ட்ராஃபி லிஃப்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம இந்த WPL சீசன் 3 அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த WPL சீசன் பார்த்தீங்கன்னா Feb 14 to March 15 வரைக்கும் நடக்க போகுது. 4 வென்யூவில் நடக்குது. வடடோரா பரோடாவில் இருக்கிற ஸ்டேடியமில் நடக்குது. தென் மும்பை, தென் லக்னோ, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ இந்த 4 ஸ்டேடியமில் தான் வந்து WPL சீசன் 3 நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் WPL சீசனை நீங்கள் எதில் வாட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ எல்லோரும் இந்த WPL சீசனை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.